மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், தேர்தலுடைய முன்னணி நிலவரத்தை பார்க்க முடிகிறது. ஹரியானாவில் பாஜகவும் காங்கிரஸ் இடையும் ஒரு கடும் போட்டி நிலவி வருகிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்கு. உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? இந்த எக்ஸிட் போலை பொறுத்த மட்டும் பெருவாரியான எக்ஸிட் போல்ஸ் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், அதுவும் 65 இடங்கள்லாம் பெறும்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தொடக்கத்தில் காங்கிரஸ் பெருவாரியாக முன்னணியில் இருந்தால் கூட இப்போ போக போக ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளால் ஒரு விஷயத்தை தான் கணிக்க முடியாது. அதாவது 10 வருஷ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி இருந்திருக்கு. அந்த ஆன்டி இன்குபன்சியை மீறி பிஜேபியோட அந்த தேர்தல் பிரச்சாரம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. அவங்க பாஜகவை பொறுத்த மட்டும் நல்ல அந்த ஸ்ட்ரக்சரலாக நல்ல கட்டுமானங்கள் உள்ள ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் வசதிகளும் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்டி இன்குபன்சியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வின் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் கரெக்டாக இறங்கி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஃபைனல் ரிசல்ட் கூட அது ஒரு மயிரிழையில் ஒரு வெற்றி வாய்ப்பிற்கான பிஜேபி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காங்கிரஸில் இன்ஃபைட்டிங் ஒரு காரணமாக இருக்கலாம். அங்கே பூபேந்தர் ஹூடா, ஸ்டெல்ஜா, அப்புறம் ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா, இவங்க 3 பேருக்குள்ள காங்கிரஸ் யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு போட்டி இருந்தது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி சண்டையில் காங்கிரஸ் பல தொகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் முற்றிலும் காங்கிரஸுக்கு போகிறதுக்கு பதிலாக அது ஜேஜேபி, ஆம் ஆத்மி, ஐஎன்எல்டி போன்ற கட்சிகளுக்கு பிரிந்து போனதுனால காங்கிரஸ் தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் பல தொகுதிகளில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் எக்ஸிட் போல் சரியாக கணிக்கல என்பது என்னுடைய கருத்து. ஸோ பிஜேபியோட அந்த ஸ்ட்ரக்சரல் பவர் இருக்குல்ல, அந்த கட்டுமான பவர், அந்த அவங்களுக்கு இருக்க கட்டுமானங்கள், அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சது, காங்கிரஸில் இருக்க உட்கட்சி சண்டை, இதெல்லாம் தான் இந்த மாதிரியான முடிவுகள் இன்னைக்கு ஹரியானாவில் வெளிவரத்துக்கான காங்கிரஸ் பின்னடைவை சந்திப்பதற்கும் பிஜேபி லீட் பண்ணுவதற்குமான காரணங்களாக நான் பார்க்குறேன். அதே சமயம் ஜம்மு காஷ்மீரை பார்க்கும்பொழுது ஜம்மு பகுதியில் இருக்கிற 43 தொகுதிகளில் பாஜக 4 லீடிங்கில் இருக்குது. அதே சமயம் காஷ்மீர் வேலியில் நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் லீடிங்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே உங்களுக்கு ஜம்மு பகுதியில் காங்கிரஸ் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றால் என்சி காங்கிரஸ் ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே 370 பேஸ் பண்ணி தான் எலெக்ஷனே நடந்தது. இப்போ இருக்கிற ரிசல்ட்ஸ் படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு என்சி காங்கிரஸுக்கு தான் இருக்குது. இருந்தாலுமே ஹரியானாவில் பாஜக வெற்றி பெற்றா அதனால ஒரு பெரிய அளவில் அவங்க பாஜக கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்க, காஷ்மீரில் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் கூட பாஜக அதை பற்றி பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இருக்கிற அதிகாரங்கள் முழுக்க லெப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. அதனால எந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் என்சி கவர்மெண்ட் வந்தால் கூட, நேஷனல் கான்ஃபரன்ஸ் கவர்மெண்ட் வந்தால் கூட அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்து மத்திய அரசின் அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக செலுத்தப்படும். அதனால என்சியும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்தால் கூட பிஜேபி அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஒரு விதத்தில் உணர்வுபூர்வமான விஷயம் காஷ்மீர் எலெக்ஷனை தாண்டி. ஸோ அங்கே தோக்கிறதுன்றது 370 மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இறுதி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது. என்சி காங்கிரஸ் வந்தால் கூட பாஜக அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து மத்திய அரசு லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக எல்லா அதிகாரங்களும் அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அது தவிர 5 நியமன எம்எல்ஏக்கள் போடுற அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னர் இருக்கு. அதன் மூலமாக ஏதாவது குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர முடியுமோ என்ற முயற்சியும் பாஜக மேற்கொள்ளுவாங்க. ஸோ பாஜகவை பொறுத்த மட்டும் ஹரியானா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, 3வது தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க முடியாமல் போனாலுமே பாஜக பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. சார், நீங்கள் 370வது பேஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கதா பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் ஹெச் ராஜாவும் 2 பேரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது செல்வ பெருந்தகை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்தை ஏன் நீக்குனீங்க, மக்கள் இதற்கு சரியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஹெச் ராஜா தரப்பில் சிறப்பு அந்தஸ்தை மக்கள் வரவேற்றிருக்காங்க, அதற்கான முடிவுகளை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இருவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அங்கே ஜம்மு காஷ்மீரில் ஓட்டுகள் ரிலீஜன் கம்யூனலாக போலரைஸ் ஆகிருக்கு. ஜம்முவில் இந்துக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. அங்கே ஓட்டுப்பதிவும் 70% 80% வரையும் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் பெருவாரியாக இவங்களுக்கு தான், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. காஷ்மீர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டுப்பதிவு ரொம்ப குறைவாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் 370க்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட் காங்கிரஸ் தன்னுடைய எந்த பிரச்சாரத்திலையும் நாங்கள் 370 மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லவே இல்லை. மாநில அந்தஸ்து தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 370 கொண்டு வருவோம்னு சொன்னாங்க.
அதனால காங்கிரஸ் வந்து 370 பத்தி ரொம்ப பேசாம கொஞ்சம் அடக்கி தான் அதை பத்தி பேசினாங்கன்னு என்னுடைய கருத்து. அதனால செல்வப்பிரந்தை கருத்து இந்த விஷயத்துல சரியான கருத்தா என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால பாஜக முழுக்க முழுக்க 370 நாங்க கொண்டு வந்தது சரி, எடுத்தது சரி என்கிற அளவுல தான் அவங்க போட்டி அமைச்சாங்க. அதுல ஜம்மு பகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, காஷ்மீர் பகுதியில் வெற்றி பெறல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ரிலீஜியஸ் போலரைசேஷன் இருக்கு. கம்யூனலா 2 பகுதிகளிலும் ஓட்டு டிவைட் ஆகிறதுனால ஜம்முல இருக்கிற இந்துக்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு 370 எடுத்ததுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சார், ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் வந்து 5 நியமன உறுப்பினர்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு ஒரு பலமா பார்க்கப்படுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா எல்லா யூனியன் டெரிட்டரிலையும் இந்த மாதிரி நாமினேட்டட் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்போ புதுச்சேரியில கூட 3 பேர் இருக்காங்க. அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணாத அந்த செக்டாருக்கு பகுதி மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கறதுக்காக அந்த நாமினேட் பண்றாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு மெஜாரிட்டியை பெறுவதற்கான முயற்சியில வந்து பிஜேபி ஈடுபடலாம். சப்போஸ் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு பெற்ற இடங்கள், இண்டிபெண்டன்ஸ் பெற்ற இடங்கள், அப்புறம் இந்த 5 பேர் நியமன எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சேர்த்து 45 பேருக்கு மேலே இடத்த பிடிக்க முடியுமா, மெஜாரிட்டி பெற முடியுமா என்று பிஜேபி கடைசி வரையும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் நாமினேட்டட் எம்எல்ஏக்கள் லெப்டினன்ட் கவர்னர் போடக்கூடாது. ஆக்சுவலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அதற்கான உரிமையை படைத்தது. ஆனால் லெப்டினன்ட் கவர்னர் இப்போ போட்டாருன்னா அவர் பிஜேபி ஆட்களாக போடுவார்ன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரங்கள்லாம் எல்லாத்தையும் லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட குவிச்சிட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அங்கே வந்தால் கூட அது பாஜக அரசாங்கமாக இருந்தால் வந்து மத்தியிலையும் பாஜக, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கவர்மெண்ட் வந்ததுன்னா நிச்சயமாக எந்த விதமான அதிகாரமும் அங்கே இருக்காது. போலீஸ் பவர் உட்பட எல்லாத்தையும் லெப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த 5 நியமன எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பிஜேபி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.